மானம் கட்ட நாய் அறிவற்றவனே, உன் நாட்டை கேட்டனா, நாட்டுதான் இங்கே சம்பத்தை கேட்டனா, பொன்பொருள் பூஷணத்தை கேட்டனா, உன் பொண்டாட்டி தாண்டா தானம் காட்ட சங்கமாங்கி இதுக்காண்ட ஆடுற பொறுப்பி சாமி ரொம்ப நாள் தனியா உட்காந்துக்க மாட்டாரு. சாமிக்கு உடம்பு எல்லாம் பச பசங்க ஊறுது. சாமிக்கு உடம்பு ஒரு நாளிகை நேரத்திற்குள்ளே உடம்பு ஊறுது. அப்படியே பச பசன்னு தோப்பாக்கம் போனா நிறைய கிடைக்குங்க. பூனகாசு இருக்கான் தெரிஞ்ச விஷயம். அப்படியே இடத்த வந்து எல்லாம் காய வைக்கணும். பொண்ணு வருவலா போட்டு அப்படியே எல்லாம் காய வச்சு அமி போட்டுல அமியில அரைக்கும். அரைச்சி மேல பூரா தடவை கமிதாட்டி அவன் முண்டாட்டி தாண்டா கேட்டா முண்டாட்டி கேட்டா உனக்கு கருவாடு கிடைக்கிற மாதிரி கிழிச்சு விட்டா ரொம்ப நாள் ஆக கூடாதா? சீக்கிரம் நீங்க எல்லாம் காலில் கட்டினாருங்க, நான் கழுத்துல கட்டினா இறைவனுடைய சோதனை. ஆனால் அவரிடத்திலே சென்று அந்த மகமுனிவருக்கு உன்னை நான் வழங்கிவிட்டேன் என்று எப்படி நான் தெரிவிக்கப் போகிறேன்? எப்படி என் மனமானது துடிய போகிறது? துடிந்து அவளிடத்திலே நான் வார்த்தை ஆடினாலும் என் எண்ணம் எப்படியோ அப்படியே அவனுடைய எண்ணம் இருக்க வேண்டும். இறைவா, இந்த மன்னனானவன் நம்மை பாதியிலே விடுத்து விட்டான் என்று என் எண்ணத்திற்கு மறுப்பான எண்ணத்தை அவர் ஒரு காலம் சுமக்காது. மன்னனுடைய வாக்கு எதுவோ, இந்த மன்னனுடைய மொழி எதுவோ, மன்னனுடைய உறுதியான நிலை எதுவோ அந்த நிலையிலே அவள் இருக்க வேண்டும். ஐயா சிவனே, அரண்மனை செல்லுவோம். மன்னா சுவாமி, நான் சங்கமரோடு தனியாக உரையாட போகின்றேன். அம்மா, நீ அரண்மனையில் இரமா என்று சொன்னீங்களே ஐயா. ஆனால் வந்து பார்க்கக்கூடிய வேளையில் சங்கமர் ஒரு புறமும் நீங்கள் ஒரு புறமும் வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாது காலையில் கதிரவன் உதயமாகும் போது கதிரவன் எங்கேயும் ஒளி பிரகாசமாக திரிகின்றாரோ அதுபோன்று இருக்கக்கூடிய முகமாகப்பட்டது
சங்கமரிடத்தில் உரையாடிய பிறகு வாடி வதங்கி இருக்கிறது. உங்கள் மதிமுகம் அறிய இருப்பது உங்களுடைய முகமாகப்பட்டது வாடி வதங்கி இருப்பதற்கு காரணம் என்ன நான் அறிந்து கொள்ளலாமா? யாரை விட்டது காண்பிதி வசம், யாரை விட்டது காண்பிதி வசம், எவரை விட்டது யாரை விட்டது ஈஸ்வரன் அறைய ஐய துண்ணு வையகம் இதில் யாரை விட்டது காண்பிதி வசம், எவரை விட்டது பாரினில் வேலவர் வள்ளிக்காசைப்பட்டு பாங்கரை வெங்கை மரம் ஆகி நின்றதும், பாரினில் வேலவர் வள்ளிக்காசைப்பட்டு பாங்கரை வெங்கை மரம் ஆகி நின்றதும், சீதை பிறந்ததும் லங்கை அழிந்ததும் தெய்வ இந்திரங்கள் ஆயிரம் மனம், யாரை விட்டது காண்டி திவசமும், எவரை விட்டது விதி இருக்கிறது. உலக ஜீவராசிகள் இடத்திலே அந்த விதியானது அது எண்ணத்திலே எப்படியெல்லாம் குடிகொள்ள வேண்டும் என்று குடிகொண்டு விட்டால் அதை வெல்ல ஒருவரால முடியாது. அம்மா, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு எதுவும் புரியவில்லையே. முனிவரோடு நான் அங்கே வார்த்தை ஆடிய காரியம் அருமையே சொல்வேன் கேளா. இந்த இந்திர பார்த்த தண்ணீர் எழில் பெறும் உலகு மண்டல் உலகில் யாரு இனி என்னதான் ஆகும் போதா எந்திரையாளே இதனால் வரையிலே இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் இருவருமாக வாழ்நாளை கடத்தி வந்தோமே அம்மா. இதில் தவறு இல்லையே. ஆனால் இருவருடைய எண்ணத்தையும் பரிமூலமாக அரைக்குடி ஏற்றி இதனால் வரையிலே சிவனடியார்களுக்கு அந்த சிவனுடைய அடியார்களுக்கு தர்மம் தவறாது வாழ்நாளை கடத்தினோமே. ஆனால் என்று அந்த சாதுக்களால் எனக்கு நமக்கு நேர்ந்திருக்கிற துன்பம் இருக்கிறது. அதை உனக்கு நான் எப்படி சொல்வது? எந்த விதத்திலே என்னுடைய வார்த்தையை ஏற்பாயோ மறுப்பாயோ என்று அம்மா. சங்கமரோடு நீங்க என்ன பேசுனீங்க? சங்கமர் உங்கள்கிட்ட என்ன பேசினாரு? இது தெல்ல தெளிவா சொன்னாலவா எனக்கு தெரியும். நீங்கள் மட்டுமே தன்னந்தனிமையாக புலம்பிக் கொண்டு இருக்கின்றீர்களே.
என்ன அங்க நடந்தது எனக்கு சொல்லுங்க. அம்மா பாத்துளி மதனியாளே என் பாத்துளி மதனியாளே அம்மா அந்த மதியை போல் முகத்தினாலே சந்திரனுடைய ஒளி இருக்கிறது. உன் முகத்திற்கு அந்த சந்திரன் ஒளிக்கு விட மேலான முகவொளியை பெற்றவள் அம்மா. அம்மா மதியை போல் முகத்தினாலே அந்த ஆண்டுடை அடியார் சொன்ன அகமகிழ் வார்த்தை தன்னையே உனக்கு நிகராக பெண்கள் குலத்திலே வேறு ஒருவரை நான் இதனால் கண்டது இல்லை அம்மா. உன்னை போன்று குணத்திலேயும் அழகிலேயும் அறிவிலேயும் ஆனந்தத்திலேயும் உனக்கு நிகரான பெண்களை நான் இதனால் வரையிலே பார்த்ததில்லை அம்மா. அந்த இறைவனோடு ஆலய பெருமைக்குரியவள் நமக்கு மங்கையாக வாழ்த்திருக்கின்றார். நம் வாழ்நாளிலே இவளை விட வேறு பெருமை உலகிலே இல்லை என்று எண்ணி இருந்த பாவி அம்மா நான். ஆனால் இன்றைய நாளிலே நான் உங்களிடத்தில் கேட்ட கேள்வி என்ன, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அம்மா என்னென்று சொல்வேன் அம்மா. என் திளை மேகலையே அவர் உன்னையும் தாரமாக, அவர் உன்னையும் தாரமாக அந்த உத்தம மெல்லியால் என்ன செய்வேன்? நான் பாரியா என்ன செய்வேன்? நாங்கள் யாருக்கு என்னையா பாவம் செய்தோம்? யாருக்கு என்னையா தீம்பு செய்தோம்? உன்னையே அல்லும் பகலும் 60 நாடியும் அவளே அவளே என்பதை விட சிவனே சிவனே என்பது மேலாக உன்னையே துதித்து வந்தது ஐயா. உன்னையே துதித்து வந்ததற்கு நீ கொடுத்த பரிசா ஐயா. ஐயா ஈசா உந்தல்
செய்துட்டோம். 12 ஆண்டுகளாகத்தானே நாங்கள் இறந்த பிறகு எள்ளு நீர் இறைக்கவும் ஈமக்கடை செய்வதற்கும் ஒரு பிள்ளை இல்லையே இந்த பாழ் வயிற்றுல அப்படி என்பதற்காக உன்னையே சாட்சியாக வைத்து அரைக்கோடி ஏற்றி வரும்படியான சங்கமர்களுக்கும் சோழியர்களுக்கும் அமுதை அளித்து தான தர்மங்கள் செய்து வந்தால் அதிலேயாவது நாங்கள் பேரின்பத்தை அடையலாம் அப்படி என்பதற்காக அல்லவா உன்னையே சாட்சியாக வைத்து உன்னையே வணங்கி வந்தால் நீ கொடுத்த பரிசு ஐயா. நான் இந்த விதிக்கல்ல சொன்ன வாக்கின் பிரகாரம் ஐயா பட்ட மரமே பாடும் கெட்ட குடியே கேடு என்று சொல்வார்களே அது உண்மையாக போய்விட்டதே. இந்த பட்ட மரத்திற்கு வந்திருக்கக்கூடிய பாதிப்பை பார்த்தீங்களா ஐயா? அண்ணா சங்கமர் வந்தாரி அம்மா உன்னை தாளமாக கேட்டார் என்று சொன்னீங்களே ஐயா, அதற்கு நீங்க என்ன ஐயா சொன்னீங்க? நான் என்னம்மா பதில் உரைப்பது? 32 அறங்களிலே ஏதேனும் நீக்கப்பட்டிருக்கிறா என்று கேட்க, நீக்கப்படாத அறங்களைத்தானே தர்மம் என்று செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவுடனே கரமிட்டு சத்தியம் செய்யடா என்றார். 32 அறங்களிலே எதை கேட்டாலும் கொடுப்போம் என்று நான் சத்தியம் செய்தவுடனே உன் மனைவிதான் எனக்கு கலவிக்கு வேண்டும் என்று கேட்டதினாலே கொடுக்கிறேன் என்று சொல்வதை தவிர்த்து வேறு என்னம்மா நான் சொல்ல முடியும்? அந்த மாதவர் அடியவர்க்கு என்னையும் வந்து கேட்க இந்த ஏதில என்ன செய்வேன்? சங்கமர் வந்தாரி அம்மா தாளமாக கேட்டார் என்று சொல்லி தாளமாக தந்து விட்டேன் என்று சொன்னீங்களா ஐயா? ஒரு ஆடவராக பூமியில் பிறந்தவர் யார் எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாதோ அப்பேற்பட்ட காரியத்தை செய்திருக்கிறீங்க ஐயா. யாராவது தன் தொட்டு தாலி கட்டிய மனைவியை மாற்றான் ஒருவனுக்கு தார வார்த்து தருவாங்களா ஐயா? கோழைக்கு வீரவர் என்று சொல்வார்கள் ஐயா. அது எப்பொழுது தெரியுமா? எப்போது வரும்? தன் உரிமை பறி போகும் பொழுது ஐயா. மாட்டான் ஒருவன் தன் மனைவியை கை தொட்டு இருக்கின்றானே அப்படி என்று அவன் கோழையாக இருந்தாலும் ஒரு உடைந்த கத்தியை எடுத்து அவனிடத்தில் சண்டை செய்வதற்காக செல்வான் ஐயா.
நான் அதிலையும் கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன் ஐயா. இல்லையம்மா, உங்களை சொல்லி குத்தமில்லை ஐயா. நான் உங்களுக்கு எந்த உறவு முறை தெரியுமா ஐயா? மன்னவ உனக்கு எனக்கும் இது மத்தியில் வந்த பாச இந்த உறவு முறை இருக்கிறது. எப்படி வந்தது தெரியுமா? ஒரு பிள்ளையாகப்பட்டது ஒரு தாய் தந்தைக்கு பிள்ளையாக பிறக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணானவள் தாய் தந்தை அது சில காலம் தன் தாய் தந்தையினுடைய வளர்ப்பில் வளரும் ஐயா. உண்மைதான். அதுவே சில காலம் கழித்து தன் உடன் பிறந்த சகோதரிகளோடும் உடன் பிறந்த தம்பிகளோடு வளரும் ஐயா. சில காலம் கழித்து கதிப்பருவம் அடைந்தவுடனே ஒரு ஆடவரை பார்த்து திருமணம் செய்து வைப்பார்கள். அப்போது என்ன செய்வாள்? தன் தாயை மறந்து தன் தந்தையை மறந்து உற்றார் உறவினர்கள் அனைவரையும் மறந்து அந்த பெண் ஏன் தெரியுமா அவ கூட போறா? இனிமேல் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் தமக்கையாகவும் உற்றார் உறவினராக இருக்க போது அவர் ஒருவரே தவிர, அப்படி என்று தன்னை பெற்ற தாயையும் தந்தையும் மறந்து உடன்பிறப்புகளை மறந்து உற்றார் உறவுகளை மறந்து வந்தேன் ஐயா. ஐயா மன்னவ உனக்கு உங்களுடைய வார்த்தையில இருந்து நீங்கள் சொன்ன வார்த்தை உண்மையாகி விட்டது அன்று நான் தெரிவித்தேன் ஐயா. இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை அறக்கொடிக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படக்கூடாது. என்னை விட்டு பிரிய கடவும் உன்னை விட்டு நான் பிரிய கடவும் அப்படி என்று நான் உரைத்த வார்த்தை பொய் போகாது. நான் சொன்ன வார்த்தையை நிலைநிறுத்தி விட்டீரே. இது நாள் வரை உங்களோட இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் சரிபாதி வளர்ந்தவள் ஐயா. நீங்களே உங்கள் வாயில் இருந்து இந்த வார்த்தை வந்த பிறகு உங்களுக்கு என்ன எதுவோ அது எனக்கு புகழ் வரும் வேகரையே உன்னையும் தாரம் தந்து அந்த உத்தவர் பாதம் தந்தி என்ன கொடைக்க இங்கு என்ன கொடைக்க இனிவிழா போறேன் என்றா உன்னை அன்னையா எண்ணினாலும் பேர் வச்சுட்டு எப்படி உட்காந்து குடும்பத்துல ஏதோ கோளாறு இல்லை என்னடா பண்ற? என்ன உணவு உன்னை என் மனைவியாக எண்ணவில்லை அம்மா. என்னை பெற்ற தாயாக எண்ணுகிறேன். தாயே, என்னை பெற்றவள் நீ.
என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற என் தாயானவள் வேற எங்கே இல்லை அம்மா. உன்னை தாயாக எண்ணி உன் பாதத்தை வணங்கி நீ சங்கமரோடு செல்வதற்கு சம்மதித்ததனாலே ஆனா இந்த பரம்பரை புத்தி இன்னும் போல பாரு. கேள்விப்பட்டான் கட்டாவட்டார் பாரு. ஏங்க உங்க அப்பாவுக்கு இந்த பழக்கம் என்ன பழக்கம்? தட்டி பாக்குறது, ஆட்டுக்குட்டி அழித்து பாக்குறது. ஆனா உனக்கே போய் பிடிச்சி இந்த பழக்கம். என்ன பழக்கம்? மாட்டை தட்டி பார்க்க தரவு வேலை. தரகானுக்கு போந்தோம் ஏன்டா முடிகிறேன். அவன் கரத்தை பிடித்து என் கரத்துல வச்சு தார வாத்து விடுறான். எனக்கு உரிமை. பெண்ணே மேகலா, கன்னியப்பாலில் உள்ள ஒரு கங்கையை பிரிந்தார் போலே நான் பள்ளியம் படித்த கல்வி என்னை விட்டு பாதியில் பிரிந்தார் போலே செய்த பேர்கள் உலகில் புண்ணிய செய்த பேர்கள் அவர் போய் அடைந்தார் போலே உன்னையும் தாரமாக எம்ஜிஆர் இது பத்மினி அப்படி பழம் பட்டிருக்க மாட பழம் போட்டுருவப்ப. ஆனா ஒன்று கொடுக்க ஒன்றும் இல்லை, எல்லாம் மழை மழை தான். போட்ட உயரத்துக்கு மேகலாவதி அப்போ போய் அழைச்சி குடிச்சு வந்துட்டா பாருங்க பாருங்க. இத்தனை காலமாக அவனோடு ஒன்றரை கூடி வாழ்ந்தவள். அதனாலே அவங்கிட்ட போய் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் போ. இந்த ஒரு வார்த்தைக்காக நான் உங்களுக்கு கடமைப்பட்டவள் ஐயா. எந்த வார்த்தையை சொல்லி வேணாலும் திட்டுங்க ஐயா, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க ஐயா. சொல்லக்கூடாது. எந்த மானம் கஷ்டவனே போய் வாரு மஞ்சா வாரு. அந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சியை கெட்டு போட போட போட. பின்னாடி மன்னாரு என்ன மன்னாரு அவரோடு பலகாலம் வாழ்வல் ஐயா. எப்பாவது தார வார்த்தை கொடுத்தானோ நீ ஏன் மொண்டாட்டி 10 பைசா வட்டிக்கு வாங்கி தாலி கட்டணும். அதனாலே அவனிடத்திலே சென்று போய் வாரு ஏற்பவனே புண்ணியன் ஆரியந்தன் மன்னருடன் கூடி போய் பாடு.
12 ஆண்டுகளாக ஐயா உங்களோடு இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் சரிபாதி வாழ்ந்தவர் ஐயா. உண்மைதான். நான் வாழ்ந்து வர வேலையில் இத்தனை காலமாக உங்களுக்கு ஏதேனும் தவறு செய்திருந்தால், உங்களுக்கு ஏதேனும் குற்றங்கள் புரிந்திருந்தா, ஒரு சிறு பிள்ளை செய்த தவறை எப்படி பொறுத்து கொள்வீரோ அது போல என்னை பொறுத்து கொள்ளுவையா. தர்மம் எங்கே இருக்குது, அதர்மம் தலைவிரித்து ஆடுது. தர்மம் எங்கே இருக்குது, உன்னை நான் மறப்பேனோ இறைவா, உன்னை நான் மறப்பேனோ, உயிரோடு இருப்பேனோ. மாமுனிவர் மோசமோ, மங்கை கொண்ட நாசமோ. தர்மம் எங்கே இருக்குது, அதர்மமும் தலைவிரித்தே நாடுது. ஊட்டிவிட்ட உண்கரங்கள் அது சுவையான உணவு இருக்கிறது உண்ணுங்கள் என்று ஊட்டிவிட்ட உண்கரங்கள் இன்றோடு ஓய்ந்தது. ஆட்டிவிட்ட பம்பரம் போலான கதையானது, ஆட்டிவிட்ட பம்பரம் போலான கதையானது. பஞ்சரையில் நீ கொடுத்த பாசத்தை மறப்பேனோ, பஞ்சரையில் நீ கொடுத்த பாசத்தை மறப்பேனோ. பாருலகம் பாவி என்று பழி போட ஏற்பது. தர்மம் எங்கே இருக்குது, அதமும் தலைவிரித்தே எது எப்படி நடந்து போதெல்லாம் ஏற்றி அறக்கொடிக்கு நாம் கொண்ட அரனுடைய பூஜைக்கு தவறாது வாழ வேண்டும் என்று கொண்ட உறுதியிலே இருவருமாக 100 விழுக்காடு தயார் நிலையிலே இருக்கின்றோம். உன் மன்னனோடு சென்று இந்த மன்னனை மறந்து, இந்த நாட்டை மறந்து, உன் வாழ்நாளை நன்மார்க்கமான முறையிலே அவர் காலினால் இடும்படியான பணிகளை கையினால் செய்து அவரோடு உன் வாழ்நாளை கடத்து வாய்ப்பெண்ணே புறப்படம்மா. சுவாமி, நான் போவதோ காடு மலை. உண்மைதான். அதனாலே என் மனைவி அழைத்து கொண்டு போகும் நேரத்தில் எனக்கு ஆபத்து வருமே ஆனால் ஏற்பக அவையன்னு ஒரு வார்த்தை தான் கூப்பிடுங்க. உண்மைதான். அடுத்த கணாங்க இருக்கணும். ஐயா, 4 வகை சேனைகளோடு உங்களுடைய கூக்குரல் கேட்டவுடனே இந்த மன்னனான நாங்கள் தயார் நிலையில இருப்பேன் ஐயா. அப்படியா? ஆமா. ஓ, அவளை ஏன்டா பாக்குற? இல்ல, அப்பையும் பாக்குற மேகலாவதி கண்ட காட்டுக்கு